நீங்க கடன் கொடுக்க போறீங்களா? அப்ப கட்டாயமா இந்த காணொலியை பாருங்க. நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ கடனா பணம் கொடுக்கிறப்போ அதை எழுத்துப்பூர்வமான ஒரு ப்ராமிசரி நோட்ல பதிவு செய்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. கடன் வாங்கினவங்க பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்ற ஒரு சிக்கல் ஏற்படுறப்போ அது நீதிமன்றத்தின் மூலியமாக தீர்த்துக் கொள்வதற்கு அந்த ப்ராமிசரி நோட் ரொம்பவும் வசதியா இருக்கும். ப்ராமிசரி நோட் அதாவது கடனுறுதி சீட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. ஒரு சாதாரண வெள்ளை காகிதத்துல கடன் கொடுத்தவரோட பேரு, அவரோட முகவரி, அதே மாதிரி கடன் வாங்கினவரோட பேரு, அவரோட முகவரி, கொடுக்கப்பட்ட மொத்த பண சதவீதம் எவ்வளவு அப்படின்றத என்னாலையும் எழுத்தாலையும் குறிப்பிடணும். எத்தனை சதவீத வட்டி அப்படின்றதையும் நம்ம தெளிவாக மென்ஷன் செய்ய வேணும். அது மாத்திரம் இல்லாம அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடுக்கப்பட்ட பணத்தை நான் எப்ப கேட்டாலும் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு வாசகத்தை இணைச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் ஒரு ப்ராமிசரி நோட். இதுல மேலும் ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டுட்டோம்னா அந்த ப்ராமிசரி நோட் முழுமையடைஞ்சிடும். இந்த ப்ராமிசரி நோட்டுக்கான கால வரையறை அதாவது லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அது 3 வருடங்கள் வரைக்கும். இந்த 3 வருடங்களுக்குள்ள பணம் வாங்கினவர் பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்றப்போ நம்ம நீதிமன்றத்தை அணுகி உரிமைகள் விலக்கு தொடுத்து நம்ம உரிமையை நம்ம நிலைநாட்டிக்கலாம். பொதுவாக நம்ம ஆட்கள் பணத்தை வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்க கடன் வாங்கினா. அதனால ஒரு ப்ராமிசரி நோட் வாங்கிட்டு நம்ம கடன் கொடுக்கறது உசிதமா இருக்கும். அதிகமா கடன் கொடுத்து ஏமாந்த உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த காணொலியை கட்டாயமா பகிர்ந்துக்கோங்க.